நான் வீட்டு உள்ளே கடை வச்சுருந்தேன். நேற்று வந்து எனக்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது. எனக்கு வேலை வந்து செய்ய முடியாது, வேலை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. கணவர் கிடையாது, ஒரு குழந்தை இறந்துட்டான். ஒரு குழந்தைக்காக நான் கிட்னி கொடுத்துருக்குறேன். இப்போ சமீபத்தில் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க. இப்போ என்னால் முடியலன்னு தான் நான் இந்த கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன். நேற்று வந்து கடை எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ 2 நாளாக ஆஸ்பத்திரிக்கு சென்ட்ரல் சிஹெச்சிக்கு போகிறேன். பஸ்ஸு இல்லாமல் போயிட்டு திரும்பி வந்து நைட்டு 1 மணிக்கு போய் படுத்துன்ட்டு டோக்கன் வாங்கின்னு வந்திருக்கிறேன் ஸ்கேனுக்கு. அப்படி அலையிறோம் நாங்கள். உடம்பு சரியில்லாதவங்க இந்த 4 கிலோமீட்டர் போயிட்டு நடந்து போயிட்டு வந்து பார்க்க முடியல. அப்பயும் பார்க்கல, டோக்கன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நைட்டு 1 மணிக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பஸ்ஸு வசதி கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி வசதி கிடையாது. ஒரு பொருள் வாங்கினா நாங்கள் சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கிறோம். 10 ரூபா பொருள் 5 ரூபா சேர்த்து விற்கிறாங்க. நாங்கள் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் சரி நம்ம வீட்டில் அங்கே வச்சுருந்தோமே இங்கே வச்சுருக்கலான்னு அவங்களுக்கு இங்கே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதிகாரிங்க கேட்கக்கூடாதா? கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அவங்களும் கஷ்டப்பட்டனமாக வந்திருக்குறாங்க. அவங்க என்ன அவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்கன்னு கேட்கலாம்ல. அதிகாரிங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு நோட்டீஸ் எடுத்து வந்து ஒட்டிட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எல்லா பொருளும் எடுத்துன்னு நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கி போட்டேன். நான் எந்த கவர்மெண்ட் லோன் கொடுத்து கடை வைக்கல. என் கஷ்டத்தை வச்சு சிறுக சேர்த்தா நான் கடை வச்சு அங்கேயே வச்சு இந்த கடையை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே வைக்கக்கூடாது எடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வைக்கலான்றாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது இதை பற்றி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீ கடை வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாதுங்க, கம்ப்ளைண்ட் வந்துக்கினே இருக்குதுமா, எடுமா அப்படின்றாங்க. நாங்கள் அருங்காபுரத்துலேருந்து வீடு இடித்தாங்க, தைலாபுரத்தில் விட்டுக்கிறாங்க. எங்களுக்கு பஸ்ஸு வசதியில் ரேஷன் கடையில் எந்த வசதியுமே இங்கே இல்லை. நாங்கள் இவ்வளோ தொழில் வந்துடும் ரேஷன் கடை நாங்கள் பக்கத்தில் போனால் எங்களுக்கு சண்டை வலிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நிற்கிறோம். எங்களுக்கு சண்டை வலிக்கிறாங்க. ரேஷன் கடை நீங்கள் அங்கே இந்த அட்ரஸ் தானே எங்கேயா வந்து வாங்குறீங்க எங்களை கேட்குறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு விடும் போது உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, உங்களை நான் பஸ்ஸு விடுறேன், உங்களுக்கு ரேஷன் கடை தந்து வேறு கடைங்க இருக்குது அப்படின்னாங்க. இங்கே ஒரு பால் கடைக்கு 7 மணிக்கு 8 மணி தான் கடை தருக்கிறாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், மார்னிங் ஷிஃப்ட்டு 3 மணிக்கு எழுந்துப்போம். ஒரு பால் வாங்குவோம், ஒரு காய்கறி விடுவோம், எதுவுமே எங்களுக்கு கடை தரக்கல. 8 மணிக்கு 9 மணி தரக்காரு. எங்கள் ஆளுங்க கடை வச்சது கடையை மூடுங்கன்றாங்க. நாங்கள் எங்கே போய் பால் வாங்குவோம்? ஒரு பஸ்ஸு வசதி தாங்க எங்களுக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து பொத்தேரிக்கு போனோம். ஒரு தைலாவரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் நாங்கள் இறங்குவோம் வருவோம். அங்கேயும் கிடையாது, ஒரு பஸ்ஸு வசதியும் கிடையாது. குழந்தைங்க நடமாடுறாங்க, ஒரு குழந்தைங்க ஸ்கூல் வேனுக்கும் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து கூடாஞ்சேரி போனால் 4000 3000 பீஸ் கேட்குறாங்க. நாங்கள் எப்படி கட்டுறது? எங்களுக்கு இன்னும் வேலை வசதி எதுவுமே கிடைக்கல. இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸு கிடைக்க மாட்டோம். நைட்டில் 12 மணிக்கு வரும், 1 மணி வரும். எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. 10 வயசு பசங்களையும் உட்காந்துன்னு கெஞ்சி அடிக்கிறானுங்க, பீடி பிடிக்கிறானுங்க. அதை நாங்கள் கேட்டால் நீங்களே வந்து கேட்குறீங்க, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது கேட்டால் அவங்க அடித்து வராங்க, பசங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை.